தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நமது அன்பு சகோதரர் திரு சு தமிழினியன் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த சமூக ஆர்வலர். இவர் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான மேம்பாட்டு பணிகள் மற்றும் பெண் விடுதலைக்கான பணிகள் இப்படி பலவற்றை முன்னெடுத்து செஞ்சுட்டு வராங்க. அம்பேத்கர், பெண் விடுதலை, பௌத்தம் சார்ந்த நூல்கள் என்ற கிட்டத்தட்ட 25 நூல்களை வெளியிட்டுள்ளார். சாதி மறுப்பு திருமணங்கள் இவற்றை ஊக்கப்படுத்துறது, நடத்துறது, இப்படி சமுதாயம் சார்ந்த பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வராங்க. கொரோனா காலத்துல கூட தன்னை பத்தி பொருட்படுத்துறது, மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது தவிர பேரிடர் காலங்கள்ல ஓடி போய் மக்களுக்காக நிவாரண பணிகள் செய்யறது, அவங்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறி இப்படி வாங்கி தர்றது, இப்படி எல்லா விதமான சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். முற்போக்கு கல்வி பண்பாட்டு பட்டறை என்ற அமைப்பின் மூலமாக மாணவர் நலனுக்காக பாடுபட்டு இருக்காரு. இது தவிர சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு பணிகளை, அதாவது மரங்கள் நடுறது, பனை விதை, இப்படி பலவிதமான பணிகளை செஞ்சுட்டு வராங்க. அன்பு சகோதரர் திரு சு தமிழினியன் அவர்களின் சிறப்பான மக்கள் நல பணிகளை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக APJ VIP குளோபல் சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நம்ம தலைமை விருந்தினர் கோவிந்தசாமி அவர்களை மேலே அன்புடன் Okay, center. Ready? அப்பா மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் அவர்கள் கோவிந்தசாமி சார் மாதிரி உங்களுக்கு தன்னோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் பகுதியை இந்த சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சவங்களுக்கு மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தேவைப்படுற இந்தியாவுக்கு மிக முக்கியமான தேவை பாத்தீங்கன்னா சமூக நல்லிணக்கம் உங்களுக்கு அதுவும் மதச்சார்பின்மை உங்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் இல்ல, பெண் விடுதலை, பெண்ணை பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரது உங்களுக்கு பெண்ணுக்கான பாத்தீங்கன்னா முன்னேற்ற திட்டங்கள் உங்களுக்கு அதுவும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி போராடி உங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு அதை தகர்த்து எறிஞ்சி உங்களுக்கு தன் வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா தன்னோட பொருளாதாரத்தை கூட விட்டுட்டு உங்களுக்கு இன்னைக்கு பல வருஷமா களத்துல இறங்கி சிறப்பா பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. இந்த அருமையான தருணத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருப்பூர் மாநகரத்துல வச்சு நம்ம APJ VIP 2025 விருது திருவிழால பாத்தீங்கன்னா சிறந்த சமூக சேவகர் விருது உங்களுக்கு உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க வழங்குறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு. திரும்புறதுல உங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் நீங்க கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. அவங்க உங்க சார்பா ஒரு சிறப்புரை ஆட்டம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கம். APJ குளோபல் நிறுவனம் தொடர்ந்து ஒரு மனிதநேயத்தோடு, சமூக நல்லிணக்கத்தோடு, அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயர்ந்த கோட்பாட்டோடு இயங்கி வருவதை நான் அறிந்து பெருமைப்படுகிறேன். உங்களோடு இது போன்ற பணிகளில் துணை நிற்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இதனுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய சகோதரர் சலீம், அதை துணை நிற்கக்கூடிய லட்சுமி பிரபா, இந்த 2 பெயர்களுமே ஒரு சமூக நல்லிணக்கம் இருக்கிறது. ஒருவர் இஸ்லாமியர், ஒருவர் இந்து, இன்னொரு கிறிஸ்தவரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிறபடி மதசார்பின்மை என்பது நம்முடைய உயிர்நாடிய கொள்கை, இந்தியாவுடைய கொள்கை. கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை. அதை கடைபிடிக்கிற அமைப்பாக உங்களுடைய அமைப்பு இருக்கிறது. அதனாலவே நாங்கள் உங்களோடு பயணிக்க விரும்புகிறோம். அடிப்படையில் திராவிடர் கழகம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் உங்களை கடவுளாக பார்க்கிறேன். தந்தை பெரியார் கடவுளை மறுத்தார் என்று சொல்ல மனிதனை நினை என்று சொன்னார். கடவுளை மனிதனை நினை. சமத்துவம் தான் பெரியாருடைய உயிர் கொள்கை, மனிதநேயம் தான் பெரியாருடைய உயிர் கொள்கை. எனவே நாங்கள் மனிதநேயத்தோடு மாமனிதர் புத்தர் அவர்கள் நான் வாழ்நாளில் 4 வகையான மனிதர்களை சந்தித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு வகை மனிதர் தனக்கும் வாழாதவர், பிறர்க்கும் வாழாத ஒரு வகையான மனிதர்.
ஒரு சைக்கோ போன்றவர். இன்னொருவர் தனக்காக மட்டும் வாழக்கூடியவர், செல்பியஸ். இன்னொருவர் பிறருக்காக மட்டும் வாழக்கூடிய மனிதர். இன்னொரு வகையான மனிதரை சந்தித்தேன். தானும் வாழ்ந்து கொண்டு தன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வகையான மனிதரை சந்தித்தேன் என்று புத்தர் அவர்கள் சொல்கிறார். அதுதான் சரியான சிறந்த உயர்ந்த வாழ்க்கை. அதை தான் நம்முடைய ஏபிஜே குளோபல் நிறுவனமும் செய்து வருகிறது. நாம் இங்கே இயக்கமாக விருது பெற வந்திருக்கிற மனிதநேயத்தோடு செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் தொழிலே நம்மை போன்ற உங்களை போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஒரு சமூக மனிதர்களாக இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய மற்றவர்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, இந்த முரண்பாடுகளை களையக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல மனிதர்களை இந்த திருப்பூர் மண்ணிலே நான் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனை. இப்போ ஐயா பற்றி சொல்லும்போதெல்லாம் உண்மையிலே ஒரு கேட்டுக்கிட்டே இருந்தோம், அப்படியே மனசு கண்ணீர் வர்ற அளவுக்கு இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இருக்கிறவற்றை வாங்கி இல்லாதவற்றை கொடுக்க வேண்டிய என்ற கொள்கையோடு இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மனிதநேயம் தான் நம் நாட்டை பாதுகாக்கும், சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற பணி, சாதி முதல் இல்லாமல் அனைவரும் சமத்துவமாக வாழக்கூடிய பணி. மாமனிதர் புத்தருடைய கொள்கைகளை வாழ்ந்த அசோகர் அவர்கள் மரங்களை, சாலைகளை மட்டுமல்ல, நீர்த்தேக்கங்களை உருவாக்கியது மட்டுமல்ல, மிருகங்களுக்கு கூட மருத்துவமனை உருவாக்கிய ஒரு மனிதனை படைத்தவராக புத்தருடைய கொள்கையை பின்பற்றிய காரணத்தால் அசோகர் மாமனிதர் வாழ்ந்தார். ரஷ்யாவை பார், மற்ற நாடுகளை பார் என்று சொல்லுகிறோமே, இந்திய ஒரு மிகப்பெரிய சோசியலிச ஆட்சி அசோகர் காலத்தில் நடந்தது. ஆக இப்படிப்பட்ட மனிதநேய மிக்க மனிதர்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பின்பற்றி நாம் இது போன்ற ஏபிஜே என்று நாம் அவர்கள் நடத்துகிற சிவகாசியில் இந்த உணவு பற்றி சொன்னார்களே, இதற்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிநாடுகளில் நடத்திய மட்டுமல்ல இந்த விழாக்களை, இது போன்ற மனிதநேய உள்ளவர்களை மாதந்தோறும், இது 11வது மாதம், அடுத்த மாதம் கன்னியாகுமரி, ஆக இந்த ஓராண்டு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் நடந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை. திருச்செந்தூர்ல போன மாதமும் முந்தின மாதம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆக இதற்காகவே இப்படி வரவிட்டு எண்ணக்கூடிய மாமனிதர்களுக்கு, நல்லவர்களுக்கு இப்படி நம்ம எல்லாம் இணைந்து தொடர்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கு மனிதநேயத்தின் மிக்க பணிகளை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக நாங்கள் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பனைமரங்கள் நட்டோம். பனைமரத்தினுடைய பயன்கள் உங்களுக்கு தான் தெரியும். தண்ணீரை எப்படி பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது. எனவே இது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்காக அது கட்சி, இயக்கம், ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், ஆண், பெண் எந்த பாகுபாடும் இல்லாது நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து இது போன்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.